அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இன்றைக்கி தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் 300 புதிய அரசு பேருந்துகளை தொடங்கி வச்சு அவரே பேருந்தில் ஏறி அவரே சரியான சில்லறையை கொடுத்து அவரே டிக்கெட் எடுத்து பயணம் பண்ணி பார்த்தாரு அப்படிங்கிற செய்திகள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்திருக்கு. நம்ம முதல்வரோட எளிமையை பார்த்தீங்களா? அவரே சீட்டு கொடுத்து சில்லறை வாங்கியிருக்காரு. எளிமையாக அந்த கண்ணாடியை திறந்து அதுக்குள்ளே காற்று வர்றதை அவர் மூக்கால சுவாதிச்சாரு அப்படின்னு செய்தி போட்டிருப்பாங்க. இதுக்குள்ள ஆமாம் போட்டாங்களா? அதுக்கு ஒரு பாட்டு வேற போட்டிருப்பாங்க. ஆமாம், ஜன்னல் திறக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சில்லறையை கொடுத்து முதல்வர் சீட்டு வாங்கினான்றாங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து அரசு பேருந்தில் போனால் நாளே போய் வங்கிக்கு போய் டிடி எடுத்து நாளைக்கு அரசு பேருந்தில் போக போகிறோம், அதனால் ₹7.80 ஒரு டிடி கொடுங்க அப்படின்னு டிடி எடுத்து போவோமா? இல்லை காலையிலே வந்து நம்ம சஞ்சய் ராமசாமி மாதிரி கோட்டுக்குள்ளே செக் புக் தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்து எவ்வளோங்க டிக்கெட்டு, இங்கே எங்கே போகணுங்க, பெரம்பூருக்கு போகணும், இந்தாங்க கிளாம்பாக்கத்துக்கு போனோம், எவ்வளோ டிக்கெட்டு, 15 ரூபாங்க, 15 ருபீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட், இல்லைனா வந்து இது தமிழ்நாடு போக்குவரத்து கழகமாக தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி செக்கு கொடுத்து அதில் கையெழுத்து போட்டு ஸ்டாம்ப் வேறு சாட்டை மீடியம் ஸ்டாம்ப் வேறு வச்சு அதை கிழிச்சு தான் நாங்கள் கொடுப்போம். இவர் மட்டும் சில்லறையை கொடுத்து வாங்கினார். தமிழ்நாடு முழுக்க பயணப்படுறவன் சில்லறை கொடுத்தா பயணப்படுறான். ஆமாம், இந்த பேருந்தில் ஏறினா இவ்வளவு டிக்கெட்டு வருங்கிறதுக்கு சில்லறையை இப்போ வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. வீட்டிலேருந்தே இது ஒரு ட்ராமாவாக பண்ணுறேன். இது தமிழ்நாடு முதலமைச்சர் வேலை கிடையாது. இன்றைக்கி அவர் பேருந்தில் போனது மட்டும்தான் செய்தியாக பார்க்கப்பட்டுச்சு. பேருந்தில் போனார், சில்லறை எடுத்தார். நான் கூட வண்டியை ஓட்டி வர நினச்சேன். நல்லா ஹெவி லைசன்ஸ் இல்லை, ஓட்டிடாதீங்கன்னு சொல்லி எவனோ தடுத்துருக்காங்க. ஏன்னா அதை எடுத்து ஓட்டிருப்போம்ல. ஏன்னா அவருக்கு வந்து வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே கார் டிரைவிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் மாற்றுக்கருத்தில் ஓட்டட்டும். ஆனால் இவர் வந்து பேருந்து வந்து தொடங்கி வச்சு பேருந்தில் போகிறார் என்பதற்காக கிட்டத்தட்ட 1 மணி நேரம், காலையில் அதிகாலையில் ஒரு 10 to 11 மணி வெயில் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதிகாலையில் சென்னை எவ்வளோ இந்த அந்த 10 மணி 11 மணி வீக் ஹவர்ஸ். அது வேலைக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு போகிறவங்க, தொழில் நிமித்தமாக போகிறவங்க எல்லாரும் அந்த நேரத்தில் தான் போகிறாங்க. இருசக்கர வாகனத்தில் மனைவியவோ இல்லை வந்து தம்பியவோ இல்லை பிள்ளையவோ வச்சுக்கிட்டு இருசக்கர வாகனத்தில் அந்த சிக்னலில் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு இந்த வெயிலில் நின்னால் எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்பதை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஏன்னா அவர் BMW காரில், அவர் ரேஞ்ச் ரோவர் காரில், அவர் வந்து வெல்ஃபேரில் அவர் போகிறாரு. குழுன்னு ஏசியில் அவர் போகிறாரு. சென்னை வெயிலுடைய உக்கரத்தை அவர் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. அவருக்கு விவரம் தெரிஞ்சிலிருந்து அவர் காரில் போயிட்டுருக்காரு. அவர் விவரம் தெரிஞ்சிலிருந்து அவர் வந்து சொகுசாக வாழ்ந்துருக்காரு. அப்போ அவர் இந்த வெயிலின் தாக்கம் அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. சிக்னலில் ஒருத்தர் நின்னான்னா அவனுக்கு எவ்வளவு தூரம் அவன் கஷ்டப்படுவான். 1 மணி நேரம் காலதாமதமானால் அந்த வேலை செய்கிற இடத்துல அவனுக்கு எவ்வளவு ஏற்று விழும் அப்படிங்கிறது தெரிவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடையாது. இவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5:55 5 நிமிடத்துக்கு முன்னாடியே போயிடுவேன்றாரு. அப்போ உங்களுடைய வேலைக்கு நீங்கள் 5 நிமிடம் முன்னாடியே போய் நேர மேலாண்மையை காலம் ஒன்று பொன்மூன்றது அப்படிங்கிறது காட்டக்கூடிய நீங்கள் இன்னொருத்தன் வேலைக்கு போகிறதுக்கு உங்களால் 1 மணி நேரம் தாமதமாகுது, அவன் நேர மேலாண்மையை கடைப்பிடிக்க வேண்டாமா? உங்கள் மேலாண்மையை நீங்கள் சரியாக கடைப்பிடிப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் போக மாட்டாராம், 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் நடத்தக்கூடாதான், இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கல்ல. அப்போ நீங்கள் உங்கள் துறையில் சரியாக நடப்பது போல் ஒவ்வொருத்தரும் அவனவன் துறையில் சரியாக நடக்கணும்ல, அவனவன் தொழிலில். அப்போ நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் எப்படி காரை ஓட்டிட்டு பஸ்ஸை ஓட்டிட்டு போகிறதுனால எவ்வளோ பெரிய இடையூறு ஏற்படுது. இதையெல்லாம் எந்த அதிகாரியும் சொல்கிறது கிடையாது. பக்கத்தில் உட்காந்துட்டு கூஜா தூக்குறது, ஜால்ரா போடுறது, அமைச்சர்களும் இது பண்ணுறது கிடையாது. ஆள் இல்லாத பேருந்தில் ஏறி எதுக்கு பயணப்படணும்? மக்களோட மக்களாக பயணப்படுறதா இருந்தால் நீங்கள் ஏதாவது கிளாம்பாக்கத்துக்கு போங்க, அங்கே போய் பேருந்து ஏறி இங்கே வரைக்கும் விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு வாங்க, திருச்சி வரைக்கும் போயிட்டு வாங்க, மக்கள் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு பாருங்கள், போகிற வழியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள். அது சரி, ஏதோ கெட்டப் சேஞ்ச் பண்ணுவார், கெட்டப் சேஞ்ச் பண்ணி ஒரு நாள் போயிட்டு வாங்க. மாமாண்டூர் தாண்டி பாருங்கள் பஸ்ஸில், அப்போ தெரியும். கிராமத்துக்குள்ளே போய் பாருங்கள், சாலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நகர பேருந்து விட்டுட்டு கிராமத்துக்கு போகிற பேருந்து ஏறி பாருங்கள். சிட்டிக்குள்ளே ஒரு ரவுண்டு தலைமைச் செயலகத்தை சுற்றி இந்த ராட்டனம் சுற்றுவாங்கல்ல, 3 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து கிட்டு போயிட்டு நிற்கும்ல, அது மாதிரி பேருந்தை பயன்படுத்துகிறாரு. இது ஒரு ஏற்கனவே இருந்த அரசு விளம்பர மாடல் அரசுன்னு சொல்லி விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டுச்சு. இதுவும் ஒரு இது விளம்பர வெறிபிடித்த மாடல் அரசு. அது விளம்பர மாடல் அரசுனா இது விளம்பர வெறி மாடல் அரசுன்னு வேணால் சொல்லலாம். சட்டசபையில் வந்து கடுமையான அந்த அவருடைய பேச்சுக்கள் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட உடனே தங்க மோதிர திட்டத்தை அறிவித்து அதை கொஞ்சம் மட்டுப்படுத்துறது. குழந்தைகளுக்கு தாய்மாமனா மாதிரியே நம்மளுடைய சிஎம்ஐ பார்த்தீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி டக்குன்னு பார்த்தோன்னா காலையிலே வந்து இப்போ 2 நாளாக அந்த பேருந்துக்கு அடியில் கண்டக்டர் டிரைவரெலாம் படுத்து கிடந்தாங்க தொடங்குறது காலையில்னு. இது ஏற்கனவே இருந்த ஆட்சி, திமுக ஆட்சி தொடங்கிய
அவங்க வந்து இதுக்கான நிதிகளை ஒதுக்கி பண்ணிட்டாங்க. வந்து இந்த 40 நாள் அந்த பாடியை கட்டி பஸ்ஸை கொண்டு வரல, ஏற்கனவே பண்ணது. அதை வந்து இவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இவர் தான் முறையாக தமிழ்நாட்டுக்கே பேருந்து கொண்டு வந்த மாதிரியும், தமிழ்நாட்டுக்கே முறையாக பேருந்தை கொண்டு வந்துட்டாருங்க. இது வரைக்கும் பேருந்தே நாங்கள் பார்த்தது இல்லைங்க அப்படின்னு ஒன்று இருக்கா? இல்லைங்க, ஒரு புல்லட் ட்ரெயினை விஜய் கொண்டு வந்திருக்காரு, அறிமுகப்படுத்திருக்காரு அப்படின்னா பரவாயில்லைங்க. தமிழ்நாட்டுக்கு முதல்ல புல்லட் ட்ரெயினை கொண்டு வந்திருக்காரு, புதுசாக வந்துங்களா. காலகாலமாக பேருந்து ஓடிட்டு இருக்கு, அதில் புதுசாக ஒரு 300 பேருந்து. இது என்னென்னா, படத்தை தான் ஆந்திர படங்களா தெலுங்கு படங்களா நடித்தார், நம்மளை எல்லாத்தையும் வச்சு செஞ்சார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு புதுசாக ஒரு படம் வந்துடக்கூடாது, புதுசாக ஒரு நடிகை வந்துடக்கூடாது, புதுசாக ஒரு பாட்டு வந்துடக்கூடாது. அப்படியே அதை இங்கே அப்படியே எடுத்து போட்டுருவாப்ல, அப்படியே தூக்கி அங்கே நான் ஒரு நடிகை இன்ட்ரடியூஸ் ஆனால் இங்கே போட்டுருவாப்ல. அங்கே ஒரு பாட்டு புதுசாக ஏதோ ஒரு படத்தை ஹிட் ஆச்சுன்னா அதை ஒரு படத்தை வச்சுருவாப்ல. அங்கே ஒரு படம் நல்ல படம் ஓடிச்சுன்னா அதை எப்படி தமிழுக்கு மாற்றலாம், இவர் வந்தாப்புல. இவருக்கு அப்புறம் இப்போ ஜெயம் ரவி எல்லாருமே வந்து அந்த படத்தை ரீமேக் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே படத்தை ரீமேக் பண்ணது போல் ஆந்திராவுடைய பவன் கல்யாண் வந்து என்னென்ன பண்ணுறாருன்னு மொத்தமாக லிஸ்ட்டு போட்டு பார்த்து, கோயிலுக்கு போறியா, இந்தா நானும் கிளம்புறேன் அப்படின்னா அவர் கோயிலுக்கு போனால் இவரு இங்கே கோயிலுக்கு போகிறது. அவர் வந்து இந்த க்ரௌடுக்கு மத்தியில் உட்காந்து செல்ஃபி வீடியோ எடுத்து பயங்கர அது வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. உடனே இவர் செல்ஃபி வீடியோ, அவர் இந்த மாதிரி பேருந்தில் போயிட்டு திடீர்னு திருப்பதியில் போய் மக்கள்கிட்ட போய் நிற்பாப்புல. அதே போல் இவரும் வந்து பேருந்தில் வந்து பயணப்படுது. அவர் என்னென்ன பண்ணுறாரோ அதே. சினிமாவில் தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணார், அரசியலில் தெலுங்கு அரசியல்வாதிகள் ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கூட இருந்து இயக்குறது எல்லாமே தெலுங்கு அரசியல்வாதிகள் தான். அந்த கும்பல் தானே இயக்குது. வேற அதிகாரிகள் அப்படிதான். ஆமாம், தெலுங்கு இயக்குநர்கள் படத்தில் நடித்தது வாரிசு, தெலுங்கு ஆட்களுடைய இதில் நடிக்கிறாரு. இப்போ இந்த அரசியல் அவ்வளோதான். அடுத்ததாக இந்த பக்கம் சிபிஎம் அண்ட் சிபிஐ இவங்க 2 பேரும் முரணான கருத்தில் இன்றைக்கி பயந்துட்டு வராங்க. என்னென்னா, சிபிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக ப்ளஸ் அதிமுக ப்ளஸ் பாஜக கொள்கை புடலங்காய் அப்படின்னு இவங்க ஒரு விமர்சனம். சிபிஐ தரப்புலேருந்து அக்கறைக்கு இக்கரை பச்சை வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி இதை நம்ம பார்க்குறது? இல்லை, சிபிஎம் சிபிஐ ரெண்டுக்குமான முரணையும் இந்த 2 கருத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம். 2 பேருடைய தரத்தையும் 2 கருத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம். கொள்கை புடலங்காய் அப்படின்னு கொள்கையால் உருவாக்கப்பட்ட, மார்க்சியத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் கொள்கை புடலங்காய்ன்னு சொல்லுது. திமுக திராவிட கொள்கையோ இல்லை வந்து நீங்கள் வந்து மற்ற கட்சி கொள்கையோடு விடுங்க, கொள்கை அப்படிங்கிறது ஒரு புடலங்காயா? ஒரு கட்சி, ஒரு இயக்கம் கொள்கையின் மீது கட்டப்பட்டால் மட்டும்தான் அது நிலைத்த தன்மையோடு நிற்கும். நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பெரிய கோட்பாடு இருக்குன்னு நான் இது வரைக்கும் பல்வேறு மடையில் நம்ம பேசிக்கிறோம். ஆனால் அவங்களே கொள்கையை புடலங்காய் அப்படின்னு சொல்கிறது என்பது, அப்போது கொள்கையெல்லாம் அரசியலுக்கு தேவை கிடையாது. அரசியலுக்கு சந்தர்ப்பங்கள் தேவைப்பட்டால் போதும். சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தவாறு, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வாச்சாத்தி படுகொலையில் இல்லை வாச்சாத்தி வன்கொடுமையில் போராடியவனும் அந்த வாச்சாத்தி வன்கொடுமையை நிகழ்த்தியவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் அனுப்போம். ஏன்னா கொள்கையாவது புடலங்கையாவது அதில் எங்களுக்கு தேவை கிடையாது. அதுதான் இந்த புடலங்காய். ஆணவ படுகொலையை ஆதரிப்பவர்களும் ஆணவ படுகொலைக்கு எதிர்ப்பவர்களும் ஒன்றா நிற்போம். கொள்கையாவது புடலங்காயாவது. திரை மோகத்தை எதிர்ப்பவர்களும் அந்த திரை மோகத்தால் வெற்றி பெற்றவரும் ஒன்றா கைகோர்த்து நிற்போம். கொள்கையாவது புடலங்கையாவது. நேற்று வரைக்கும் தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தூய சக்தியாக மாறியவர்களோடு தூய சக்தி என்று சொன்னவர்களும் கைகோர்த்து நிற்போம். கொள்கையாவது புடலங்கையாவது அப்படிங்கிறதான் சண்முகத்துடைய கூற்று. இந்த பக்கம் முத்தரசன் வந்து அவர் வந்து அக்கறைக்கு இக்கரை பச்சை என்பது போல் இக்கரை பொருள் அக்கறைக்கு போவாங்க. அக்கறைக்கு போனதுக்கப்புறம் தான் இக்கரையே பச்சையாக இருக்குன்னு தெரியும். சரி, அக்கறைக்கு வந்துட்டோம், கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்து வருவோம் அப்படிங்கிற மனநில் தான் நம்ம இருக்கிறோம். ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதை முதல் முறையாக ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த கூட்டணி குறித்து, அந்த கூட்டணி தொடங்கிய ஒரு 1.5 மாதத்திலேயே இவ்வளவு விமர்சனங்களை வைத்திருப்பது இதுதான் முதல் முறை. இதன் தொடர்ச்சியாகத்தான் விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு. அரசியல் கட்சி மேடைகளில் கூட பேச முடியாத கருத்துக்களை சட்டசபையில் பேசியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். இந்த கருத்தை நம்ம சொன்னோம், அதே கருத்தை திருமாவளவன் பேசியிருக்கார். உண்மையிலே திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பது போது வரவேற்கத்தக்கது. வன்மையான கண்டனத்தை தெரிவித்திருக்கார். தமிழக முதலமைச்சருடைய அந்த ஆக்ஷனாக இருக்கட்டும், சட்டசபை பேசியாக இருக்கட்டும், ஒரு தோல்வியுற்றவர்களை நீங்கள் எப்படி ஏளனப்படுத்துவீங்க? வெற்றியின் தோல்வி என்பது அரசியலில் வந்து ரொம்ப சகஜமானது. இன்றைக்கி தோற்பவர்கள் நாளைக்கு வெல்லலாம், இன்றைக்கி வென்றவர்கள் நாளைக்கு தோற்கலாம். தமிழக சட்டசபை வரலாற்றில் அண்ணாதுரை தோற்று போயிருக்காரு, ஜெயலலிதா அவர்கள் தோற்றிருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி தோற்றிருக்காரு, பல்வேறு நபர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக தன் வாழ்நாளில் ஒரு கவுன்சிலராக கூட மரியாதைக்குரிய ஐயா நல்லகண்ணு ஜெயிச்சதே கிடையாது.
அம்பையில் 2 முறை தோற்று போகிறாரு, கோவையில் தோற்று போகிறாரு. இப்போ தோற்று போயிட்டனாலேயே இப்போ நீங்கள் வந்து எங்கே நல்ல கண்ணுவை காணும் அப்படின்னு யாராவது கேட்டால் எவ்வளோ பெரிய வெறி வரும். நீங்கள் தோற்று போயிட்டாருங்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் தோழர்களை பார்த்து நல்ல கண்ணுவை காணுமே சட்டசபைக்குள்ளே பாராளுமன்றத்துக்குள்ளேன்னு சொல்லி யாராவது சொல்லியிருந்தா எவ்வளோ பெரிய இது ஆதங்கம் வரும். ஏன்னா அவர் தோற்று போனதுனாலே அவர் வந்து அவருடைய கொள்கை தோற்று போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அவர் கடைசி வரைக்கும் கொள்கை பிடிப்போடு நின்றுட்டார். அந்த நல்ல கண்ணுவை வந்து படிக்கிறேன், அவர் வாசிக்கிறேன்னு சொல்லி நல்ல கண்ணுடைய மறைவிற்கு கூட விஜய் அவர்கள் வந்தார். அப்போ வாழ்க்கை முழுக்க தோற்று போன அரசியல்வாதி என்பதற்காக அவரை புறந்தள்ள முடியுமா? அவர் தன்னுடைய செயல்பாட்டில், கொள்கையில், மக்கள் போராட்டத்தில், சமூக நீதி போராட்டத்தில், தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தில், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில், ஆற்றுமல் கொள்ளைக்கு எதிரான போராட்டத்தில் நின்று வென்றிருக்காரு. போராட்ட களத்தில் வென்ற ஒருத்தர் மக்கள் களத்தில், சட்டசபை களத்தில் தோற்று போயிட்டார். தோற்று போனதுனாலே ஒருத்தர் வந்து புறக்கணிக்கப்பட்ட அரசியல்வாதி அப்படின்னு ஆயிட முடியாது. அவர் வந்து வெறும் இது வந்து தோற்று போன ஸ்டாலினுக்கு எதிரான பேச்சாக மட்டும் பார்க்க முடியாது. அது தோற்று போயிருக்கிற எல்லாரையும் தானே குறிப்பிடுது. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து ஸ்டாலினுக்கு எதிரான பேச்சு என்பதற்காக இல்லை. சட்டசபைக்குள்ள ஒருத்தர் தோற்று போயிட்டார். தோற்று போனதுனாலே உங்கள் அப்பா எங்கே காணும்னு சின்ன பையன் வந்து கேட்டார். அப்படியே உதயநிதியை பார்த்து இவர் கேட்குறாரு. இது அண்ணன் சீமான் குறித்தும் கேட்குற கேள்வி தான். ஆமாம். தோற்று போயிருக்கிற எல்லாரையுமே அவர் நக்கல் அடிக்கிறார். அப்போ தோற்று போனவனை எல்லாம் நீ வந்து ஏளனப்படுத்துவது என்பது, ஒரு வெற்றி பெற்றவன் ஏளனப்படுத்துவது அகம்பாவம், ஆணவம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு தான். அதைத்தான் வந்து திருமாவளவன் வந்து கண்டிச்சிருக்காரு. உண்மையிலே இது வந்து ஜனநாயக குரலாகத்தான் திருமாவளவனுடைய குரலாக பார்க்குறேன். முதல் முறையாக ஒரு ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு குட்டு வச்சிருக்கிறது. விஜயனுடைய தலையில் ஒரு குட்டு வச்சிருக்குது. அதே போல தான் முத்தரசனும் அதை கண்டிச்சிருக்காரு. அதே போல் மரியாதைக்குரிய சிபிஐயுடைய வீரபாண்டியன் அவர்களும் இதை கண்டிச்சிருக்காரு. முன்னாள் தலைவர், இன்னாள் தலைவர் 2 பேருமே கண்டிக்கிறாங்க. சிபிஎம் கண்டிக்காது. சிபிஎம்மை பொறுத்தளவில் அதுக்கு எதுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் எது கிடைக்குதோ அங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ கங்கு இல்லாத, நெருப்பு இல்லாத அடுப்படி கிடச்சிதுன்னா அதில் போய் பூனைக்குட்டி எப்படி தூங்குமோ அதுபோல் அவங்க கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு சிபிஎம் போயிடுவாங்க. சிபிஐ வந்து எப்போதுமே ஓரளவுக்கு அந்த தன்னுடைய கருத்துக்களில் உறுதியாக நிற்பாங்க. தமிழ், மொழி, இனம், பண்பாடு, கலாச்சாரத்துலேயும் அவங்க உறுதியாக நிற்பாங்க. ஈழ போராட்டமாக இருக்கட்டும், இனப்படுகொலை இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சிபிஐ வந்து மக்கள் பக்கத்தில் நிற்கும். அந்த அடிப்படையில் சிபிஐயோட தலைவர்கள் அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அப்படி வீரபாண்டி அவர்கள் வந்து கண்டிச்சிருக்காரு. இது இப்படி தோல்வியடைந்தவர்களை வந்து இப்படி ஏளனப்படுத்தக்கூடாது என்பது. அதனால் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சிபிஐ, விசிகா போன்ற கட்சிகள் விஜய் அவர்களை நோக்கி எழுப்பியிருக்கிற இந்த கேள்வி என்பது ஒரு ஜனநாயக குரல், உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கது. அடுத்து அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்துக்காக கண்டிச்சுக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த தாய்மாமன் சீர்திட்டத்துக்கு 755 கோடி ஒதுக்கியிருக்கீங்களே, இதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் புதுசாக கட்டலாமே. இல்லை, அதை அந்த கேள்வியின் தொடர்ச்சியாக தான் இந்த காணொலியில் நம்ம காலையில் வெளியிட்டிருந்தோம். என்னன்னா, அரசு மருத்துவமனையின் தரம் முக்கியமா, அங்கே தங்க மோதிரம் முக்கியமா அப்படிங்கிற கேள்வியை வந்து திருமாவளவன் வந்து எழுப்பியிருக்காரு. உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று. இதை தமிழக முதலமைச்சர் செவிமடிப்பாரா அப்படிங்கிறத அப்படி கேள்வி. கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கேள்வியை இப்போ நாம் பேசுகிறோம், இதை பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு கூட அவர் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய இந்த விமர்சனத்தை இது ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக எடுத்துக்கொண்டு இனிமேல் இதை திருத்தி கொண்டு, இல்லை நீங்கள் வந்து யாரும் அழலை, தங்க மோதிரம் கேட்டு யாரும் அழலை, தங்க மோதிரம் கேட்டு யாரும் நிற்கலை, நல்ல தரமான மருத்துவமனை தான் எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ கூட ஒரு ஆய்வு நீங்கள் அருண்ராஜ் அவர்களை வந்து தமிழ்நாடு முழுக்க ஆய்வு மேற்கொண்டா தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மிக மோசமாக இருக்கிறது. அதுக்கு பல்வேறு மருத்துவமனைகளை சான்றாக சொல்லலாம். ஒவ்வொரு அரசு மருத்துவமனையும் ஊடகவியலாளர்கள் இல்லை யூடியூபர்ஸு இந்த விளாக்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க, அரசு ஃபுட் விளாக்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. ஆமாம், விசாரிச்சுட்டு எடுக்கணும், அதுக்குன்னு இருக்கக்கூடிய உணவகங்களை மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபுட் விளாக்கு பதிலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விளாக்குன்னு எடுங்களேன். அதுதான் இங்கே தேவைப்படுது. அரசு மருத்துவமனைகள் எந்த நிலைமையில் இருக்குது, காலையில் ஒரு 10 மணிக்கு போய் பாருங்கள், ஒரு 8 மணிக்கு போய் பாருங்கள், மாலை நேரங்கள் போய் பாருங்கள். பார்த்தா அந்த அரசு மருத்துவமனைகளில் அவல நிலைகள் வெளியே வரும். அதுதான் நீங்கள் சமூகத்துக்கு தேவையானது. அதே தமிழ்நாடு இந்த இவங்களாம் இருக்காங்க இல்லையா, சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 பேர் அங்கங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் போய் ஆய்வு பண்ணி வெளியெடுத்து போடட்டும். இப்போ இந்த கூட்டணி கட்சிகளை இந்த மாதிரி குட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவர் அதிமுகவில் இருந்தோ இல்லை மற்ற கட்சியில் இருந்தோ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க. அதன் மூலியமாக ஒரு 10-15 சீட்டை அவங்களா ஜெயிச்சுட்டு தனிப்பெரும்பான்மையாக வந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்கன்னு இன்றைக்கி முரசொலியில் கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. நம்மக்கிட்டே அதிகமான எம்எல்ஏக்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடைத்தேர்தலை வந்து ஒரு 10-15 இடைத்தேர்தலில் ஒரு சிம்பத்தி கிரியேஷன் நடக்கும். எனக்கு நீங்கள் வந்து அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க, ஆனால் முழுமையான அதிகாரத்தை வந்து என்னால் செலுத்த முடியலை. ஏன்னா எனக்கு 107 தொகுதி சீட்டு தான் இருந்துச்சு. எனக்கு மட்டும் 112 இருந்துச்சுன்னா நான் அப்படியே பிடிச்சி அறுன்னு அறுத்து அப்படியே தள்ளுதல்னு தள்ளியிருப்பேன். அதனால் எனக்கு நீங்கள் 117 118க்கு மேலே கொடுங்க. இந்த 10ல் மட்டும் நான் வெண்டுட்டேன்னா
தமிழ்நாடை தலைகீழ புரட்டி போட்டு ஆம்லேட்டை புரட்டி போடுற மாதிரி புரட்டி போட்டுருவேன். வானத்தில் அப்படியே வந்து மலையை மும்மாளி பொரிய வச்சிருவேன். மேக கூட்டங்களை அப்படியே உங்கள் ஊர் பக்கம் திருப்பி விட்டுருவேன் அப்படின்னு பேசுவாப்புல. சென்டிமெண்ட்டாக போடுவாப்புல, உருக்கமாக போடுவாப்புல. இந்த தீயசக்தி திமுக தீயசக்தி திமுக தீயசக்தி திமுக அப்படின்னு சொல்லி கடைசியில் கும்பிட்டார்ல இந்த ஒய்எம்சியில், கடைசியாக அது மாதிரி ஏதாவது ஒரு இதுக்குள்ள ரெடி பண்ணியிருப்பாப்புல. அது செட்டப் செல்ல பார்க்க தான் பல பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு ரெடி பண்ணி பின்னாடியே வந்து இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி உருக்கமாக பேசி இந்த 10 தொகுதியில் எப்படியாவது தலையில் புரண்டாவது வென்றணும். இன்னொன்று இந்த பீக்கில் இருக்கும்போதே இப்போ இந்த தாய் மாமன் தங்க மோதிரம் இதெல்லாம் சிங்கப்பெண், ஆமாம் சிங்கப்பெண்கள் ஸ்டாண்டப்லாம் இருக்கும்போதே நம்ம வந்து அடித்து வந்துடணும் அப்படின்றக்காக விரைவில் தேர்தல் நடத்த போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டிசம்பர் நடக்கலாம்னாங்க, இப்போ ஆகஸ்ட்லேயே நடத்தலாம், இல்லை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த இடைவெளியில் நடத்தலாம்னு திட்டம் இருக்கான். இல்லை மேக்ஸிமம் அதிகபட்சம் டிசம்பர் தானே, 6 மாதம் நடத்தி ஆகணும். அப்போது அங்கே போய் இந்த உருக்கமான பழிபோடும் அரசியலை வைப்பார். அந்த பழிபோடும் அரசியலை வச்சு அப்படியே வந்து 10 தொகுதியில் மட்டும் வெண்டிட்டோம்னா நான் வந்து தனித்த ஆட்சியை கொடுத்துருவேன், நான் நினச்சதை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவார். அதுக்கான ரூட்டை போட்டுட்டார். ஆமாம், அதுக்கான ரூட்டை போட்டு வச்சுருக்காரு. நிச்சயமாக வந்து இதுதான், வேறு என்ன பேச முடியும், இந்த ரூட்டு தான். இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஆட்சியை கொடுங்க, எனக்கு ஒரே முறை வாய்ப்பு கொடுங்க, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி பழகிட்டாரு. இல்லை நான் வந்து சொன்னதை செய்யலை, சொன்னதை செய்வதற்கான எந்த சூழ்நிலையும் இங்கே இல்லை. அப்போ ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும், பழிபோடும் அரசியலை பண்ணிவிட்டு எனக்கு முழுமையான நீங்கள் வெற்றியை கொடுத்தீங்கன்னா நான் நினச்சதை பண்ணலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்பார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஆகஸ்ட்லேயே கூட தேர்தல் வரலாம் அப்படின்னு. இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலில் திமுக தனித்து நிற்கிறத பற்றி நாங்கள் ஆலோசிக்கிறோம் அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு, ஆராசமும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு திமுக வந்து தனிச்சு நிற்கணும், அதை வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னே பல பேர் சொல்கிறாங்க. அதை நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஏன்னா தனிச்சு நிற்கிறத விட திமுக தனிச்சு தான் இருக்குது. தேமுதிக இருக்குது, வேறு யார் இருக்கா திமுகவில்? தேமுதிக இருக்குது, அவ்வளோதான். சின்ன ஆதரவு அமைப்புகள் இருக்காங்க. இந்த இவங்க தமிழ் அன்சாரி, அந்த மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, தேமுதிக, தனியரசருடைய கட்சி, அப்புறம் கருணாசருடைய கட்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள் தான் அவங்களோட ஆதரவாக இருக்குது. மற்றபடி திமுக வந்து தனிச்சு தான் இருக்குது. திமுக யாரெல்லாம் நம்பியதோ, யார் யாருக்கெல்லாம் திமுக வந்து மேலே தூக்கி விட்டதோ அவங்க எல்லாரும் திமுகவோட முதுகில் சரக்குன்னு குத்திட்டு போயிருக்காங்க. அஜித்குமாருக்கு அப்புறம் அதிக குத்து முதுகில் வாங்கினது திமுக தான். முதுகில் தூக்கிட்டு முதுகில் தூக்கிட்டு அடைஞ்சதுனால முதுகிலே குத்திருக்காங்க. தோலை தூக்கி வச்சிருந்தோன்னே என்ன கொஞ்சம் காது கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படின்னோடனே காதுலேயே வந்து பாடல் பாடி என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ இப்போதைக்கு தனிச்சு தான் இருக்குது. இந்த தேர்தலையும் தனிச்சு தான் நிற்கிறனால வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த இடைத்தேர்தலை எப்படியாவது வென்றணும் அப்படின்னு திமுகவும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் நான் வென்றா எனக்கு பெரிய பெரும்பான்மை கிடைச்சுன்னு சொல்லி அவரும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியும் இந்த தேர்தல் களத்தை பெரிதாக நம்புகிறது. ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் எதனால் நாம் சறுக்கணும் அப்படிங்கிறது வந்து பாடம் படித்து கொண்டு இடைத்தேர்தலை நாம் தமிழ் கட்சி அணுகிறது. அப்படிங்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து இடைத்தேர்தல் நிற்கிறார் அப்படின்னு தெரியலை. அதனால் இந்த இடைத்தேர்தலுமே போட்டி கடுமையானதாக இருக்கும். இன்னொன்று அதிமுகவும் போட்டி போடும். ஆமாம், அதிமுகவும் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்று பொது வேட்பாளர்கள் பாட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வச்சார். அப்போ அதன் தொடர்ச்சியாக பார்க்கும்போது இந்த இடைத்தேர்தல் களமே ஒரு மாதிரியான சூடுபிடிக்கும் களமாக தான் இருக்க போகுது. ஆளும் கட்சிக்கு மீதான கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் வைக்கப்படும். ஆளுங்கட்சி வழக்கம் போல் பழிபோடும் அரசியலை பண்ணோம். அப்படிங்கும்போது கடுமையான வாத பிரதிவாதங்கள், எதிர் தாக்குதல்கள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்து இன்றைக்கி பேசினாங்க. என்ன அப்படின்னா, ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிகள் ரினிவலுக்காக வந்து 25,000 லஞ்சம்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் இப்போ கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்காது. உண்மையா? இந்த ஆட்சி தொடங்கிய ஒரு வாரத்துலேருந்து சரியாக ஒரு வாரத்தில் திரு ஆதவர்ஜினா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் லஞ்சம் இல்லாத மாநிலமாக மாற்றியாச்சு. நீங்கள் வேணும்னா பத்திரப்பதிவுல போய் கேட்டு பாருங்கள். பத்திரப்பதிவு துறையில் லஞ்சமே இல்லை, அப்ரூவலுக்கு லஞ்சமே இல்லை, பார்ட்டி ஃபண்ட் கல்ச்சரே இல்லை அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார். ஒரு செய்தி ஒரு பிரபலமான ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம், வெளிப்படையே சொல்லுவோமே, ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் திரு பாலா அவர்கள், ராமஜியம் என்கிற பாலா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் வந்து போன ஆட்சியில் நிறைய இந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறோம், ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு சிஎம்டி அப்ரூவலில் எங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் வாங்கலை, உடனடியாக அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, லஞ்சம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது அப்படியே வச்சுக்கோமா.
அதுக்கப்புறம் தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு கூட்டமைப்பு, மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூட கூட்டமைப்போடைய தலைவர், அவர் வந்து சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடந்த ஆட்சியில் இருந்தது போல் இல்லை, இந்த ஆட்சியில் வந்து எந்த விதமான நிதியும் கேட்காம எங்களுக்கான ரெனியூவலுக்கு வந்து உடனடியாக பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் தலைமைச் செயலகத்து வாசலில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இங்கே வந்து பார்ட்டி ஃபண்டு வாங்கலை, காசு இல்லை, காசு வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று ஜூனியர் விகடன் வந்து ஒரு கட்டுரை வெளிவந்திருக்கு. என்னென்னா இந்த மாதிரி ஒரு செய்தி வெளிவருது. ஜூனியர் விகடனுடைய ரிப்போர்ட் எழுதுகிறார். தமிழ்நாடு முழுமைக்கூடிய தனியார் பள்ளிகளில் 25,000 ரூபாயில் இருந்து 50,000 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் வாங்கியிருக்காங்க. அமைச்சர் வாங்கினாரா அப்படிங்கிறது வெளியே வரல, தெரியலை. ஆனால் துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த தனியார் பள்ளிக்கூடங்களில் அப்ரூவலுக்கு பணம் வாங்கியிருக்காங்க. அந்த பணம் அதிகாரிகள் மட்டும் போச்சா, வேறு யாருக்கும் போச்சா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இப்போ துறை சார்ந்து அந்த அதிகாரிகளை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். குறிப்பாக ஒரு அதிகாரி வந்து தமிழ்நாடு முழுக்க வாங்கியிருக்காங்க. இது வாங்கின பிறகும் அதை வச்சு நான் என்ன சொல்கிறாராமா, நீங்கள் பத்திரிகையாளர் சந்திச்சு யாருமே வாங்கலன்னு சொல்லிட்டு போயிருங்க, பார்ட்டி ஃபண்டு வாங்கணும்னு சொல்லுவீங்க. பார்ட்டி ஃபண்டு வாங்கலை, ஆனால் ஆஸ் யூஸ்வல் ப்ரொசீஜரில் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த ப்ரெஸ் மீட்லாம் யோசித்து பார்க்கும்போது வம்படியாகவே, அதாவது எல்லாரும் வராங்க, எங்கே எதுவுமே வாங்குறது இல்லைங்க, எதுவுமே வாங்குறது இல்லைங்க, அவங்களுக்கு வாங்குறது இல்லைன்னா அது ஏன் சொல்லணும்? வாங்குறது இல்லை, சரி, வாங்குறது இல்லைங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும். அது ஒரு ப்ரொசீஜர் தானே. இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்ரூவலுங்கிறது ஒரு ப்ரொசீஜர், அது நடக்குது, அது மக்களுக்காக தெரியணும்ல. வாங்குறது இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு மக்களுக்காக தெரிய வைக்கணும். அப்போ இது வம்படியாக ஒரு 1.5 மாதத்தில் வாங்குறது இல்லை, பார்ட்டி ஃபண்டு கல்ச்சர் இல்லை, பணம் வாங்குறது இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இது சொல்கிற மாதிரி இருக்குது. வம்படியாக நீங்கள் போய் சொல்லுங்கள், இதை போய் சொல்லுங்கள், சொன்னால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புலிகேசி படத்தில் அவர் என்ன பண்ணனாலும் பக்கத்தில் இன்னும் 2 பேர் ஆஹா அப்படின்னு அந்த பட்டம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆமாம் ஆமாம். அது மாதிரி இன்று முதல் வெள்ளையனை வெளியேற்றிய புலிகேசி என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி தான் வந்து இங்கே என்னென்னா, ஏதோ ஒருத்தரும் வாடகை வாயிலை கொண்டு வந்து, இல்லை வந்து நேரடியாக வாடகை வாங்கிட்ட பணம் கொடுத்தோம்னா இவனா பணம் கொடுத்தா பேசுவாங்க, அந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் வந்து அவரை பேச வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் வேணும்னு பேசுவாயா, அதை வச்சு நான் சொல்லி பேசுகிறான், இல்லை நிர்மல்குமார் சொல்லி பேசுகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி அறியப்பட்ட தொழிலதிபர்களை, அமைப்பு சார்ந்த தலைவர்களை வம்படியாக பேச வைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போது வந்துக்கு. எதுவாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதுல்ல. நீருக்குள்ளே பந்தை ரொம்ப நாளைக்கு அமைக்க வைக்க முடியாது. நீருக்குள்ளே போன பந்து திரும்பி வந்து தான் ஆகணும். அப்போ இந்த செய்திகள் வந்து ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, தனியார் பள்ளிகள்கிட்ட அப்ரூவலுக்கு இல்லை வந்து ரினியூவலுக்கு பணம் வாங்கிட்டு வாங்கலை அப்படின்னு சொல்ல வச்சுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போது பொது வழியில் எழுந்திருக்கிறது. இனி போக போக என்னென்ன குற்றச்சாட்டு வருங்கிறது பார்த்துருவோம். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.